ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா எங்கள் தீபா கிட்டே சந்தோஷமாக வந்துட்டு இந்துவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்திகோட அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நீயும் உங்கள் அக்காவும் வந்துட்டு எப்படியோ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்களா, உங்கள் அக்கா எப்படி இங்கே வாடுறான்னு பார்க்குறேன், கூடிய சீக்கிரத்தில் அவளை இங்கேருந்து துரத்துறன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா, கர்ணா, அதுக்கு இந்து, கர்ணா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லோரும் கிளம்பி இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு, இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன், மாப்பிள்ளைக்கு உனக்கு ஒன்று இந்துக்கிட்டே சொல்ல. இந்து வந்துட்டு இல்லை வேண்டாப்பா, நாங்கள் கிளம்புறோம்ப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லி அவர் உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி தீபா வந்துட்டு, நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு நல்லபடியாக தீபாக்கு கல்யாணத்தை நடத்திட்டோமா அப்படின்னு இந்து வந்துட்டு சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. இது உங்கள் அம்மா இங்கே இருக்காங்களா, இந்த வீட்டில் என்ன ஆவி கிவி இருக்கா அப்படின்ற மாதிரி கருணா கேட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா என் கூட இருந்து பார்த்துப்பாங்க, உங்கள் வடிவில் வந்துட்டு இப்படியே ஹெல்ப் பண்ண வச்சுட்டாங்க, உங்களுக்காக அம்மா எப்போவுமே துணை இருப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்ல. அம்மாக்காக வந்து வேணிங்க இந்த மாதிரி பாசம் கொட்டி என்னை வளர்த்துருந்தா நானும் இந்த மாதிரி யோசிச்சிருப்பேன், பேசியிருப்பணும் என்னமோ சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா கிட்டே வேண்டிங்க, எது வந்தாலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு கிடைக்கணும், எங்கள் அம்மா யாருன்னு தெரியணுன்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக உங்கள் அம்மா கிடைப்பாங்க, நீங்கள் வேண்டிங்கன்னு சொல்ல. இவருமே சாமி கும்பிட்டு அப்படியே வேண்டிக்கிறாரு அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி. இதை பார்த்து அப்படியே இந்து சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்காங்க. சரி கிளம்பலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பைக் திடீர்னு நின்றுட்டு, என்னடா இதுன்னு பார்த்தா பெட்ரோல் காலிட்டுருக்கு. பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே கேட்க, இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்ல. தீபா வந்து என்னாலலாம் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது, நீங்கள் தான் பெரிய பலசாலி அது இதுன்றீங்களே, என்னை உட்கார வச்சு தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்ல. அவங்களால முடியாதுன்னு தான் சொல்லிடுங்க, அவங்களால முடியாது தானே அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண. அது எப்படி என்னால் முடியாது, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பீத்த. உடனே வந்துட்டு இந்து வந்துட்டு ஏறி வண்டி மேலே உட்காந்துக்கிறாங்க, என்னை தள்ளிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவருமே வந்துட்டு இருப்பார், நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஹஸ்பண்ட் வண்டி பார்த்துட்ருக்கு, அதை பார்த்த ஒய்ஃப் வந்துட்டு இங்கே கர்ணா வந்துட்டு இந்து வச்சு தள்ளிட்டு வரதை பார்த்துட்டு, அங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட்னா அப்படி இருக்கணும், எப்படி தள்ளிட்டு போகிறாரு, நீங்களும் இருக்கீங்க, என்னை வெயிலில் இவ்வளோ நேரம் நிற்க விட்டீங்கன்னு கடுப்பாய் கத்த. உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு கர்ணாகிட்ட, ஏன்ப்பா அவங்க காதில் காமிக்குது வேற எங்கன்னா போய் காமிக்குது, என் வாழ்க்கையில் தான் விளையாடுவியான்னு இது பண்ண. கர்ணாக்கு நேரம்டா அப்படின்னு கடுப்பாயிட்டு போகிறாரு. அப்புறம் அவங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது ஒரு கடைக்கிட்ட நின்று ஏதோ வாங்குறாங்க. அப்போ அங்கேருந்து குட்டி பையனை வந்துட்டு அந்த கடை ஓனர் அடிக்கிறாரு. அவன் வந்துட்டு மிச்ச பணத்தை, அவன் வேலை செஞ்ச பணத்தை கேட்குறான். அவர் அடின்னு அடிக்கிறாரு. இதை பார்த்த கர்ணா கடுப்பாயிட்டு, டேய் அவன் வேலை செஞ்ச பணத்தை தானே கேட்குறான், இப்போ ஒழுங்காக கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி கேட்க, அப்புறம் அவர் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட இவரும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொடுக்குறாரு, வச்சுக்கோ பாரு இந்த பையனை நான் போன பிறகு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சார்ன்னு சொல்ல. அப்புறம் அந்த பையன் நன்றி சொல்லிவிட்டு, உங்கள் வீட்டுக்கு போ, நீ ஏன் படிக்காமல் வந்துட்டு இங்கே இது பண்ணிருக்கேன்னு சொல்ல. எனக்கு யாருமே இல்லை சார், அவர் சொன்ன மாதிரி நான் வந்து பிளாட்பாரத்தில் தான் தங்கியிருக்கேன், இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டவுடனே அப்படியே கர்ணாக்கு வந்துட்டு அவர் சின்ன வயசில் பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இதை பார்த்து இந்துவுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதோடைய எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.